ரொம்ப நாளாக வந்து போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க எங்கள் ஊருக்கு தாங்க சொந்த ஊருக்கு. அது ஒரு சுற்றி வைகை ஆற்று ஓரமாக சுற்றி இருக்கிற ஒரு கிராமம். சுற்றி எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நடந்து தான் போகணும் அந்த ஊருக்கு. பஸ்ஸு வந்து 2 தடவையோ 3 தடவையோ போகும். அவ்வளோதான் பஸ்ஸு வந்து. ஆனால் நடந்து தான் போகணும். சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் தென்னை மரம், வாழை மரம் இந்த மாதிரி தான் வெறும் இயற்கை வளத்தோடு இருக்கும். பார்க்குறதுக்கு செழுமையாக இருக்கும். ஏன்னா தண்ணி வைகை ஆற்று தண்ணி பாயிறதுனால நல்லா செழுமையாக நல்லா வசதியாகவும் இருக்கும். ஆனால் எல்லாருமே உழைக்கும் மக்கள் தான். யாருமே வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆடு மாடு கோழிகளை வளர்த்துக்கிட்டு தோட்டத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு அதில் பூச்செடிகள் நிறையா மல்லிகைப்பூ ரோஸு இந்த மாதிரி நிறையா போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து அன்றாடம் வந்து பூ மார்க்கெட்டுக்கு இந்த முல்லைப்பூ மல்லிகைப்பூ ரோஸு இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து பிடுங்கி பறித்து வந்து மதுரை மார்க்கெட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து ரெகுலராகவே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு போனாலும் வீட்டில் இருக்கவங்க நம்ம விருந்துக்கு போனால் கூட விருந்தாளிகளுக்கும் வேலை இருக்கும். வீட்டில் சும்மா இருக்கல, வாங்க கொஞ்ச நேரம் பூ பறிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கூட்டிகிட்டு போய் பறிப்பாங்க. அதுமாரி மிளகாயெல்லாம் போட்டிருக்காங்க, தக்காளி வெண்டைக்காய், அதாவது அன்றாட நம்ம குழம்புகளுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே விளைய வைப்பாங்க அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி. அந்த மாதிரி தான் எங்கள் தோட்டம் சுற்றி நல்லா வேலி போட்டு வாழை மரம் எப்போயுமே நெல் வாழை வளரும். நெல் வாழை கரும்பு விளையிற இடங்களாக இருந்தால் நல்லா தண்ணி பாயிற இடமா இருந்தால் தான் நல்லா விளையும். அதனால் நானும் போய் ரொம்ப 3 வருஷம் ஆச்சு. சரி போகவே இல்லை ரொம்ப நாள். எப்படி தான் 3 வருஷம் கடந்துச்சோ எனக்கே தெரியல. 3 வருஷமாக பக்கத்தில் இருக்க ஒரு அரை மணி நேரம் போனால் ஊர் வந்துடும். அந்த ஊருக்கே போக முடியாத சூழ்நிலைகள் வரவில்லையே அப்படின்னு. அப்பா அம்மா இல்லாண்டி நம்ம அந்த ஊருக்கு போகவே முடியாது. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஊருக்கு நமக்கு சொந்தம். அப்பா அம்மா இல்லை யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட நம்ம அந்த ஊருக்கு போகணுன்னு சொல்லி ஆசை இருக்கும். யாருமே இல்லைன்னா அந்த ஊருக்கு யாருக்கு போய் எங்கே போகிறது? ஒரு பச்சை தண்ணி போனால் கூட ஒரு பச்சை தண்ணி மொந்து கொடுக்கவாது யாராவது இருக்கணுமே, நமக்கு யார் வீட்டுக்கு போகிறதுன்னு ஒரு கவலை இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ரோஸ் இருக்கும், அப்புறம் ஊட்டி ரோஸ்லாம் இருக்கும், அப்புறம் பிங்க் கலர் ரோஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் புல்லுலாம் நிறையா இருந்துச்சு. ரோஸ் செடியை விட புல் செடி வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து களை எடுக்கணுன்னா அதுக்கு இப்போல்லாம் வந்து 100 விலைக்கு போயிடுறதுனால யாருமே விவசாயம் பண்ணுறது களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறதில்ல. ஆள் கிடைச்சாலும் சம்பளம் அதிகமாக இருக்குது. அது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. பச்சை மிளகா பக்கத்து வீட்டு தோட்டம், இது எங்கள் தோட்டம் இல்லை, பக்கத்து வீட்டு தோட்டம். பக்கத்து தோட்டத்தில் பச்சை மிளகா போட்டிருந்தாங்க. சரி சும்மா நமக்கு வந்து புதுசாக போகிறதுனால நமக்கு வந்து அங்கே என்னென்ன விளையுதோ, அவங்க தினம் பார்க்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்காது. நமக்கு வந்து அங்கே என்னென்ன விளையுதோ, பூ விளைஞ்சாலும் சரி, பச்சை மிளகா, கத்திரிக்காய், தக்காளி, வாழைப்பூ, இலை என்ன இருக்குதோ அங்கே அதை பூரா அடிச்சுட்டு வந்துடுது. ஓசியில் கிடைக்குதுன்னு. அப்புறம் அங்கே மதியம் லஞ்சு வந்து வீட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒயிட் ரைஸும் சிக்கனும். அந்த காளா ஆட்டுக்கால் சூப்பு நல்லா இருக்கா? நான் ஒரு நாள் 8 நாள் குடிச்சு கொடுக்காத கால் போதும் கால் வலிக்காதான். ஆமாம் சொல்லுவாங்க. அந்த மிளகு தூண் பக்கம் போனேன்டா, என்னடா மசுறு மசுறா இருக்கு. விளக்கு தூண் பக்கம் சேம் கால் மாதிரியே இருக்கு. விளக்கு தூண் பக்கம் போட்டு தொங்கி கடை மாடி தொங்கிட்டு இருக்கும். ஹாட் பாக்ஸ் வேற. அதுல தினம் ஒரு போட்டு தருவேன். அப்படியே பெசரி சாப்பிடலாம்ன்றா. என்னன்னு சாப்பிடுவேன். ஏன்னா இப்படி வைக்க மாட்டேன், தண்ணி வச்சு நான் வைப்பேன். ஏதா பெசரிக்கலாம் தான்றாளே. கொஞ்சம் தான் வச்சிருக்கணும். இப்படி வைப்பாங்க. போதும் எம்பிட்டு போட்டுருக்க. இல்லாட்டி ரசத்தை வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கா கூறாடு கொஞ்சம் வந்து. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு தயிர் கீரை கூட வாங்கியிருக்கணும். என்ன பெசரலாம்ன்றா. பெசரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கு அப்படின்றா. அவன் சொல்லிட்டு அம்மா கேட்கணும். என்ன செய்ய? போதும் எம்பிட்டு வச்சிருக்கேன். சாப்பிட்டு அந்த ரசத்தை வடிகட்டி ஊற்றி குடி. நாயை காணும். ஆட்டுக்கால் சூப்பராக இருக்கு. நாய் நீ யாரும் கூட சொல்லி வந்துட்டு எம்பிட்டு போட்டுருக்கு. நான் இங்கிட்டு போட்டு வந்துடுறேன். இப்படி போட்டு சாப்பிட்டுருக்கேன் நான் பாட்டு. அந்த தென்னை மரத்துக்கு நடுவில் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நல்லா சிக்கன் ஏதோ சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமைலையா அதனால் சாப்பிட்டுட்டு கட்டில் போட்டு அந்த நிழலில் படுத்தோம்னு வச்சுங்களேன், அவ்வளோ அழகாக தூக்கம் வரும். ஃபேன் தேவையில்லை, எந்த இதுவும் தேவையில்லை, அழகாக ஒரு தூங்கலாம். தூங்கி எழுந்திரிச்சிட்டு நம்ம வாட்டுக்கு அங்கேயே மோட்டார் இருக்குது, மோட்டர் தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி தான் போகாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எங்கே போகிறது என்ன பண்ணுறது, யாருமே இல்லையே எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு சித்தி இருக்காங்க, அந்த சித்தப்பா ஒய்ஃபு தான், அவங்க தோட்டத்துக்கு போகலாம், அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போனது. அவங்க வீடு இங்கேயே தான் இருக்காங்க. 3/4 தோட்டத்தில் தான் இருப்பாங்க. நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு போவாங்க. அதனால் இங்கே இருக்கிறனால எல்லாமே இங்கே ரொம்ப நேரம் இங்கே காலையிலேருந்து சாயங்காலத்து வரைக்கும் இங்கே தோட்டத்தில் இருக்கிற நம்மளும் போய் நம்மளுக்கு தேவை வீட்டுக்குள்ளே போய் அங்கே வீட்டுக்கு வாங்குவாங்க. வீட்டில் இருந்து தான் அங்கே போயிருக்கோம். அங்கேயும் போய் வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த டிவியை பார்க்க போகிறோம். அதனால் ஒன்று எதுக்கு நம்ம தோட்டம் இயற்கையை ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்ததுனால அவங்க அந்த நாய்க்குட்டி வளர்க்குறாங்க. சூப்பராக எவ்வளோ
நாயை பற்றிலாம் எவ்வளோ இதெல்லாம் சொல்கிறாங்க கெட்டதாக. அந்த நாய் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. சிட்டியில் தான் நாய் கடிச்சிச்சு, அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வில்லேஜ்லாம் பாருங்கள், சர்வசாதாரண நாயும் தண்ணி நக்கும், அதே தான் அவங்களும் கையை கழுவுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒன்றும் செய்யாது. அவங்க அந்த காலத்துலேருந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்றுமே வராது. ஆனால் அங்கே தான் நாய் எச்சி படக்கூடாது, நாய் இது பண்ணக்கூடாது, எதோ சொல்லுவாங்க. என்னமோ தெரியல, கிராமத்தில் உள்ள நாயெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் போல். அப்புறம் சாணி, இதை வந்து நாங்கள் ஒருத்தி இந்த காலத்து பசங்களுக்கு சாணி ஐயப்பா மாடு போட்ட ஆயின்னு நினச்சி தொடமாட்டேன்னுவாங்க. நாங்களாம் அப்போல்லாம் என்ன பண்ணுவோம், இப்போல்லாம் க்ளவுஸ் போட்டு தான் சில பேர்லாம் வேலை பார்க்குறாங்க. நாங்கள் அப்போல்லாம் எல்லாம் கையில் எடுத்து தான் எடுப்போம். எங்கள் அப்பா தான் சொல்லுவார், எங்கள் அப்பா டீச்சராக இருந்தாலுமே, அவர் வாத்தியார் வேலை பார்த்தாரு, இருந்தாலுமே இதெல்லாம் வேலை செய்ய சொல்கிறதுக்காக, வேலை செய்கிறது வைக்கிறதுக்காக அப்படி சொல்லுவார். என்னமோ தெரியல. இதெல்லாம் அல்னாத்தே பின்னால் நல்லா இருப்பேன். லட்சுமி சாமி வந்து மாட்டுடைய சாணம் வந்து லட்சுமி அதெல்லாம் தொட்டு அள்ளி போட்டேன்னா உனக்கு பின்காலம் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், கடவுள் நல்லா அருள் கொடுப்பாரு அப்படிலாம் ஏதோ சொல்லி நம்மளை வேலை வாங்குறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த பழக்கத்துக்கு போய் எனக்கு இந்த சாணி அள்ளி கூட்டுறது, மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து அங்கேயே இருந்ததுனால வளர்ந்ததுனால அது ஒரு நாள் 2 நாளைக்கு நல்லா இருக்குமே நமக்கு தெரியல. ஒரு நாள் வெயிலில் போனாலே நேற்றுலாம் பார்த்திங்கன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகி ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே இங்கே பற்றி அதை ரெடி இது அது இதுன்னு தேய்ச்சி நம்ம வெள்ளையாக்கி கொண்டு வந்திருப்போம். அங்கே போய் ஒரு செகண்டில் அவ்வளோக்கும் சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டு தான் போனேன். போனாலுமே அந்த வெயிலில் அப்படியே வேர்க்குதா, எல்லாமே வெளியேறிச்சு. எல்லாமே அப்படியே வெயிலில் அப்படியே கருத்து போன மாதிரி இருந்துச்சு. சரி ஒரு நாள் தானே போயிட்டு வரலாம் அப்படின்னு அவ்வளோவுக்கும் சீக்கிரமே போயிட்டேன். 8:30க்கெலாம் போயிட்டேன் ஊருக்கு, சொந்த ஊருக்கு. அங்கே போயிட்டு பாருங்களா, கோழி வந்து வான்கோழி அடை வச்சுருக்காங்க. அதுக்கு குஞ்சு பொரி, ஆனால் மேக்ஸிமம் நாட்டுக்கோழியில் தான் வைப்பாங்க. இது வான்கோழி இப்படி வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கள் அம்மாலாம் அது வான்கோழி வளர்த்தோம். வான்கோழி கின்னி கோழிலாம் வளர்ப்போம். அந்த முட்டை வந்து நாட்டுக்கோழியில் வச்சு தான் பொரிப்பாங்க. அது ஏன்னா அடகாத்து பொரிக்காது அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே வச்சுருந்தாங்க. தெரியல பொரிக்கும்னாங்க. இது தொட்டாச்சி, நீங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும் விளையாடுறதுக்கு. தொட்டாச்சி நீங்கள் தொட்டோம்னா அப்படியே இதாயிரும். அதை விளையாண்டுட்ருப்போம். இந்த மாதிரி தான் எங்கள் கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை டைம் பாஸ் பண்ண தான் பிடிக்குமா, இல்லை அங்கே போய் வேலை பார்க்கணும், அது உண்மையிலே விரும்புகிறவங்களுக்கு அது நிச்சயமாக அது பிடிக்கும். ஆனால் சும்மா ஒரு நாளைக்கு டைம் பாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குமா, கிராமத்து வாழ்க்கை பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.